நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கின்றேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உலகத்திலே ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு ஒரு காரியத்தை தான் செய்வதாக சொல்லும் பொழுது சில குறிப்பிட்ட பதங்களை பயன்படுத்துவது வழக்கம். கட்டாயம் நான் வருவேன், நிச்சயம் நான் செய்வேன் என்பதை போன்ற உறுதிப்படுத்துகின்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது வழக்கம். வேதத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதர்களாகிய நமக்கு தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கூறியுள்ள ஒரு முக்கியமான பதம் என் உள்ளத்தை கவர்ந்தது. நிச்சயம் என்ற ஒரு வார்த்தை தான் அது. நிச்சயம் என்று தேவன் வேதத்தில் பல இடங்களில் கூறியிருக்கின்றார். தேவன் சொன்னாலே அது நிச்சயம்தான். ஆனால் அதை உறுதிப்படுத்தும்படி தேவன் நிச்சயமாகவே நான் இதை செய்வேன் என்று பலருக்கும் வேதத்தில் வாக்கு செய்திருக்கிறார். மிக முக்கியமாக ஆபிரகாம், அவருடைய மனைவியாகிய சாராள், இவர்கள் 2 பேருக்கும் தேவன் வாக்கு செய்யும் பொழுது நிச்சயமாகவே உனக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறதை நான் வேதத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு செய்து காலங்கள் உருண்டு ஓடியது. தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று ஆபிரகாம் இருதயத்தில் சந்தேகம் கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார், நிச்சயமாக உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனை பெற்றெடுப்பார், அவருக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று தன்னுடைய வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்துகின்றார். அதே வாக்கு தத்தத்தை மீண்டும் ஒரு விசை 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாகவே வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்பதை தேவன் அங்கே வாக்கு செய்திருக்கின்றார். எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னாரே என்பதை வலியுறுத்தி எழுதியிருக்கின்றார். பிரியமானவர்களே, தேவன் ஒரு விசை சொன்னதை 2ஆம் விசை மாற்றுகிறவர் அல்ல. ஏனெனில் அவர் மனிதன் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வேன் என்றோ கொடுப்பேன் என்றோ வாக்கு செய்திருப்பார் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். தேவனை நம்புங்கள். நிச்சயமாகவே சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொன்னார். நிச்சயமாகவே ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாள் என்று சொன்னாரே. தேவனுடைய வார்த்தை 25 ஆண்டுகள் ஆகியும் அது பொய்த்து போகாமல் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறியது. தேவன் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். இந்த நிச்சயம் என்ற வார்த்தையை குறித்து வேதத்தில் இன்னொரு பகுதியும் என் உள்ளத்தை தொட்டது. யாத்திராகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்பேன். இந்த இடத்தில் ஆண்டவர் விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் குறித்து கரிசனையோடு ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் தாங்கள் ஒடுக்கப்படும் பொழுது தேவனை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்பேன் என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஒருவேளை இந்த உலகத்தில் உங்களை ஆதரிக்க ஒருவரும் இல்லை என்று, நான் ஒரு திக்கற்ற பிள்ளையா இருக்கிறேன், திக்கற்ற மகனா இருக்கிறேன் என்று அங்கலாய்ப்போடு கூட இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லுகின்றார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே அந்த முறையிடுதலை ஆண்டவர் கேட்பாராம். உங்களை ஜனங்கள் ஒடுக்கும் பொழுது, வாழ்க்கையிலே சிறுமைப்படும் பொழுது, நொறுக்கப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது நீங்கள் மனிதரை நோக்கி முறையிடாதிருங்கள், நீங்கள் தேவனை நோக்கி முறையிடுங்கள்.
விதவையின் முறையிடுதலை நிச்சயமாய் கேட்பேன் என்று ஒரு தேவன் சொல்லியிருக்கிறாரே. என் அன்பு தாயே, ஒருவேளை நீங்கள் கணவரை இழந்து வாழ்க்கையில கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற ஒரு பாதையின் வழியாய் கடந்து செல்லலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்குத்தான் பேசுகின்றார். நிச்சயமாகவே உங்கள் முறையிடுதலை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு நியாயம் செய்ய உலகத்தில் ஒருவரும் இல்லை என்று கவலைப்படாதிருங்கள். ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் முறையிடுதலை நிச்சயமாகவே கேட்பார். நீங்கள் செய்ய வேண்டுவதெல்லாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோமே, ஒரு ஏழை விதவை. அந்த பெண் எப்படி அந்த உலகத்தில் உள்ள ஒரு நீதிபதியை நோக்கி முறையிட்டாளோ அது போல இடைவிடாமல் தேவனை நோக்கி முறையிடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, உங்கள் பிள்ளைகளின் சந்ததிக்காக, உங்களுக்காக, உங்கள் சுகத்திற்காக, உங்களை சுற்றி வாடுகிறார்களே மக்கள், அவர்களுக்காக நீங்கள் தேவனை நோக்கி முறையிடும் பொழுது தேவன் அந்த முறையிடுதலை கேட்பார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்ததை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவரை நோக்கி முறையிடுகிற திக்கற்ற பிள்ளைகளின் கூக்குரலை நிச்சயமாய் கேட்பார். மூன்றாவதாக இன்னொரு சம்பவம் வேதத்தில் அருமையாய் எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பு என்ற ஒரு வாலிபன் இளைஞனாய் இருந்த பொழுது தன் தகப்பனை விட்டு பிரிந்து எகிப்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கே அடிமையாய் இருந்த யோசேப்பை தேவன் அதிபதியாக உயர்த்தினார். தன் அந்திய காலங்கள் வரும் பொழுது யோசேப்பு தன் சகோதரர்களை எல்லாம் அழைத்து, நான் மரணம் அடைய போகிறேன், தேவன் நிச்சயமாக உங்களை சந்திப்பார், இந்த இடத்தில் இருந்து உங்களை அழைத்து சென்று நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின தேசத்திற்கு உங்களை அழைத்து செல்லுவார் என்று ஆதியாகமத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். இந்த விசுவாசம் யோசேப்புக்குள் எப்படி வந்தது? யோசேப்பை பார்த்து தேவன் எங்கேனும் இதை போன்று நேரடியாக பேசினதாக நமக்கு வேதத்தில் தெரியவில்லை. ஆனால் யோசேப்பு தன்னுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் செய்ததை நினைத்து, இந்த எகிப்தில் நாம் இவ்வளவு செல்வ செழிப்பாய் இருந்தாலும் இது நமக்கு சொந்தம் அல்ல, தேவன் நமக்கு வாக்கு செய்தாரே கானான், அதுதான் நமக்கு சொந்தம், தேவன் நிச்சயமாய் நம்மை சந்திப்பார் என்ற ஒரு உறுதியான வார்த்தையை கொடுத்தார். என்ன ஒரு விசுவாச வார்த்தை பாருங்கள். இந்த எகிப்திலிருந்து தேவன் விடுதலை செய்து கானானுக்குள் கட்டாயம் கொண்டு செல்வார் என்பதுதான் அதன் பொருள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வில் கூட நீங்கள் சில அடிமைத்தனத்தில் இருக்கலாம். உங்கள் வாழ்வில் கூட நீங்கள் சிறையிருப்புகளிலே இருக்கலாம். இந்த சிறையிருப்பு எப்பொழுது மாறும்? இந்த சிறையிருப்பு எப்பொழுது முடியும்? இந்த அடிமைத்தனம் என்று நீங்கும் என்று நீங்கள் துக்கத்தோடு இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். சந்தித்தாரா? சந்தித்தார். யாத்திராகமத்தின் புத்தகம், அதன் பொருள் பயணம் என்பது. ஆகவே ஆதியாகமம் முடிந்து யாத்திராகம புத்தகத்திற்கு வரும் பொழுது இஸ்ரவேலருடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்தார். ஒரு தலைவனை எழுப்பினார், ஆயத்தப்படுத்தினார், ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்களை விடுதலை செய்து வெற்றியோடும் களிப்போடும் எகிப்தை விட்டு புறப்படச் செய்தார். உங்களுக்காக ஒரு ஆண்டவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். உங்களை விடுதலை செய்ய ஒரு இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். உங்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்காக எப்பேற்பட்ட சாபக்கட்டுகளில் நீங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதிகளில், எப்பேற்பட்ட குடும்ப சூழ்நிலைகளில், தரித்திரத்தில் நீங்கள் இருந்தாலும், விடுதலை செய்கிற ஒரு ஆண்டவர் உங்களுக்காய் ரத்தம் சிந்தியிருக்கிறபடியால் நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் சந்திப்பார், உங்களையும் விடுதலை செய்வார். நான் சொன்னேன், நிச்சயம் என்ற ஒரு வார்த்தை தேவன் மனுமக்களுக்கு செய்கின்ற உறுதியை குறிக்கின்றது என்று. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சில இடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் என்ற வார்த்தையோடு அதிக நிச்சயம் என்ற பதங்களையும் பயன்படுத்தி இருப்பதை கண்டு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஒரு தேவன் அப்படி சொல்ல வேண்டுமா? அவர் உனக்கு செய்வேன் என்று சொன்னாலே போதும், ஆனால் நிச்சயம் செய்வேன் என்கிறார், அதிலும் அதிக நிச்சயமாய் செய்வேன் என்கின்றார். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். மத்தேயு 6:30. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால்
உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயமாக செய்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் புது பிரமாணம் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது அற்ப விசுவாசிகளை, காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று இன்னும் அதிக உறுதியான ஒரு வார்த்தையை தன் ஜனங்களுக்கு கொடுக்கின்றார். இன்றைக்கு பொதுவாக விசுவாசிகளுக்கு இருதயத்தை ஒடுக்குகிற கவலை எது என்றால் அன்றாட தேவைதான். வரப்போகிற வருஷத்தை குறித்து கூட சிலர் கவலைப்பட மாட்டார்கள். அன்றாட தேவை, அன்றாட வாழ்வின் எல்லா தேவைகளும் தான் அநேகருடைய இருதயத்தை கலங்கடித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு உடுத்துவிப்பது நிச்சயம், உங்களை போஷிப்பது நிச்சயம், உங்களை நடத்துவது நிச்சயம். நீங்கள் காட்டு புஷ்பங்களை விட விசேஷமானவர்கள், ஆகாயத்து பறவைகளை விட விசேஷமானவர்கள். ஆகவே உங்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று மத்தேயு 7:11 ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். பிரியமானவர்களே, அன்றாட தேவைகளை குறித்து கவலைப்படுவதை நிறுத்துங்கள். உங்கள் கவலைகளை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அவர் சொல்லியிருக்கிறார், உன் தேவைகளை நான் சந்திப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எந்த தேவன் இப்படி உறுதி கொடுக்க முடியும்? ஒரு ஜீவனுள்ள தேவன், நமக்காக ரத்தம் சிந்தின ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜீவனையே உனக்கு கொடுத்தேனே, உன் தேவைகளை சந்திக்க மாட்டேனா என்று. இன்றைக்கு உங்கள் கவலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தருக்கு துதிப்பாடல் பாட ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்வில் களிப்பு வருவது நிச்சயம், அதிக நிச்சயம். இரண்டாவதாக, அதிக நிச்சயம் என்ற ஒரு பதம் ரோமருக்கு எழுதின நிருபம் 5:9 கூறப்பட்டிருக்கின்றது. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. தேவன் நம்மை அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே ரட்சித்திருக்கிறபடினால் கோபாக்கினைக்கு நீங்களாக வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு தேவன் நம்மை தப்பு வைப்பது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன் சுய பலத்தால் சம்பாதிக்க முடியாத ஒன்றுக்கு பெயர்தான் ரட்சிப்பு. அநேக மார்க்கங்கள் தங்கள் பிரயாசங்களால் முக்தி அடைய நாடுகின்றன. அதை செய்தால் முக்தி கிடைத்துவிடும், இதை செய்தால் பரலோகம் கிடைத்துவிடும் என்று பலரும் நம்புகின்றார்கள். மனித முயற்சியினால் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் பரலோகம் அல்ல. இங்கே வேதம் சொல்லுகிறது, கோபாக்கினைக்கு நீங்களாக நம்மை ரட்சிக்கிறவர் தேவன். தன் குமாரனுடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி இருக்கிறபடினால் அதையே மனிதன் சம்பாதிக்க முடியாது, அதையே இலவசமாய் அவர் கொடுத்திருக்கிறபடினால் வரப்போகிற கோபாக்கினைக்கு நீங்களாக நம்மை தப்பு வைப்பதும் அதிக நிச்சயம் என்று வேதம் மிக அழகாக சொல்லியிருக்கின்றது. பிரியமானவர்களே, உங்கள் தேவைகளை சந்திப்பது அதிக நிச்சயம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிந்த பின்பு பரலோக வாழ்வுக்கு உங்களை கொண்டு செல்லும்படி கோபாக்கினைக்கு நீங்களாக உங்களை ரட்சிப்பதும் அதிக நிச்சயம். மூன்றாவதாக, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். ஆவிக்குரிய காரியங்களை சொல்லும் பொழுது அதிக நிச்சயம் என்ற ஒரு பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம், பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். உங்களில் ஒரு சிலர் பரிசுத்த ஆவி நிறைவுக்காக பல ஆண்டுகள் நீங்கள் காத்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்குத்தான் ஆண்டவர் பேசுகின்றார். ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். நீங்கள் இருக்கிற அறை வீட்டிலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவினால் என்னை நிரப்பும், என்னை ஆவிக்குரிய மகனாக மகளாக மாற்றும் என்று வேண்டுதல் செய்வீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆவியின் அருள்மாரியை கொடுப்பது அதிக நிச்சயம். பிரியமானவர்களே, ஒரு பெரிய தேவன் மனிதனுக்கு தன்னுடைய உறுதியை காட்டும்படி நிச்சயம் என்ற பதத்தை பயன்படுத்தியிருக்கின்றார். வாக்குத்தத்தம் செய்தவர் அதை நிறைவேற்றுவது நிச்சயம். விதவைகள் கூப்பிடுகிற கூக்குரலை தேவன் கேட்பது நிச்சயம். தேவன் வாக்கு செய்தபடி விடுதலையை கொடுத்து தன்னுடைய ஆசீர்வாத எல்லைக்கு அழைத்து செல்வது நிச்சயம். உங்கள் அன்றாட தேவைகளை சந்திப்பது அதிக நிச்சயம். கோபாக்கினைக்கு நீங்களாக உங்களை ரட்சிப்பது அதிக நிச்சயம். பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். இவ்வளவு நிச்சயமான காரியங்களை ஒரு தேவன் செய்திருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? நிச்சயம் உள்ளவர்களாய் உங்கள் வாழ்வை தொடருங்கள்.
ஆண்டவர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். இப்படியாக ஆசீர்வாதமான காரியங்களை நிச்சயம் என்று சொல்லியிருக்கிற வேதம் சில எச்சரிப்பின் காரியங்களையும் நிச்சயம் என்று சொல்லியிருக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். மிகுந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் தருவேன் என்று சொன்ன தேவன் சில எச்சரிப்புகளையும் நிச்சயமாக உனக்கு செய்வேன் என்று நமக்கு சொல்லியிருக்கின்றார். உன் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறே தேவர்களை சேவிப்பீர்கள் என்றால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்பது நிச்சயம். எவ்வளவு ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு! வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையே மத்தியஸ்தரும் ஒருவரே. இந்த உலகத்திலே மனிதர்களாய் வாழுகிற எல்லாரையும் படைத்தவர் ஒரே தேவன். அந்த ஒரே தேவன் தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பி ஒரே மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லியிருக்கிறது. ஆகவே அந்த மெய் தேவன், அந்த யெகோவாவை விட்டு நீங்கள் வேறே தேவர்களை பணிவீர்கள் என்றால் அழிவீர்கள் என்று வேதம் எச்சரித்து சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தேவன் மேல் உள்ள நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்கின்றார். இங்கும் அங்குமாய் உங்கள் கால்களை வைத்துக்கொண்டு அலைமோதி திரியாதிருங்கள். தேவனை தவிர வேறு வல்லமைகள் மேல நம்பிக்கை கொண்டு அந்த வல்லமைகளுக்கு பின்பாக ஓடாதிருங்கள். உங்கள் தேவன் சர்வ வல்லவர். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களுக்கு கிருபை தருவார், விடுதலை தருவார். அந்த தேவனுக்காய் காத்திருங்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லி மந்திரவாதிகளை நாடி செல்கிறதை நாம் கேட்கின்றோம். குறி சொல்லுகிறவர்களை நாடி செல்கிறதை கேட்கின்றோம். ஜோஷியம் சொல்லுகிறவர்களை நாடி செல்கிறதை நாம் கேட்கின்றோம். நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கை கொள்வீர்கள் என்றால் வேறு வல்லமைகளின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெரிய தேவன் உங்களுக்கு இருக்கிறார். அவர் உங்களுக்கு போதுமானவர். ஆகவே அவரிடத்தில் மாத்திரம் நம்பிக்கை கொள்ளுங்கள். அப்பொழுது அழிவுக்கு தப்பு வைக்கப்படுவீர்கள். இரண்டாவதாக, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாதவர்களுக்கு நிச்சயமாக வருகிற ஒரு தண்டனையை குறித்து யாத்திராகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். வேதம் பிரமாணத்திலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை வலியுறுத்துகின்றது. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படிக்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று. இப்பொழுது வருகின்ற இளைய சமுதாயம் தகப்பனையும் தாயையும் தேவனுக்கு அடுத்ததாக கனம் பண்ணுவதற்கு மறுத்து வாழ்கின்ற ஒரு சமுதாயமாய் இருக்கின்றது. என் அன்புக்குரியவர்களே, என் வார்த்தையை கேட்கின்ற நீங்கள் ஒரு குடும்பத்தின் கணவன் மனைவியாய் இருக்கலாம். உங்களுக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களை கரிசனையோடு கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்பை தேவன் உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கின்றார். முதிர் வயதில் பாரமாய் இருக்கிறார்கள் என்று ஒருபோதும் நினைக்காதிருங்கள். ஏனெனில் உங்களுக்கும் ஒரு முதிர் வயது வரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தகப்பனையும் தாயையும் அந்திய காலங்களில் மனரம்யமாய் கவனிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த நேரங்களில் மன சோர்வோடு கூட ஏன் இருக்கிறார்கள், இவர்கள் மரித்துவிட்டால் நலமாய் இருக்குமே என்று நீங்கள் மனம் பதறி பேசுவீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இராது, அது உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். வேதம் சொல்லுகிறது, தகப்பனையாவது தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்ய கடவன். அதாவது தேவனுடைய தண்டனை நிச்சயமாய் அவனுக்கு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய வாலிப பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர் ஒருவேளை உங்களை விட குறைவாய் படித்திருக்கலாம், உங்களை விட குறைந்த அறிவுள்ளவர்களாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கட்டளை நீங்கள் அவர்களை கனம் பண்ண வேண்டும். வார்த்தையினாலும் செய்கையினாலும் உங்கள் கீழ்ப்படிதலினாலும் உங்கள் அன்பினாலும் அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கின்றது. இன்று அந்த கீழ்ப்படியாத உலகத்தின் பிள்ளைகளைப் போல நீங்கள் வாழ்ந்து சாபத்தை சம்பாதிக்க கூடாது. இந்த நாள் முதல் உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண துவங்குங்கள். அவர்கள் முதிர் வயதுள்ளவர்களாய் இருந்தாலும் அவர்களை நேசித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யும் பொழுது
சாபத்துக்கு தப்புவிக்கப்படுவீர்கள், ஆசீர்வாதமாய் வாழுவீர்கள். உங்களுக்கும் ஒரு அந்திய காலம் வரும். அந்த அந்திய காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களை கனம் பண்ணும்படி இன்றைய நாட்களில் நீங்கள் உங்கள் தகப்பன் தாயை கனம் பண்ண பழகுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். மூன்றாவதாக வேதம் மற்றொரு காரியத்தை குறித்தும் எச்சரிக்கின்றது. எண்ணாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். வேதம் எச்சரிப்பாக சொல்லுகிற மற்றொரு நிச்சயமான காரியம், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்று. என் அன்புக்குரியவர்களே, தேவன் கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், தயை உள்ளவர், கருணை உள்ளவர். ஆனால் ஒரு மனிதன் துணிகரமாய் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய பாவம் அல்லது அந்த பெண்ணின் பாவம் அவளை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் தண்டனை அல்லது பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது வேதம் எழுதி வைத்திருக்கிற மாறாத பிரமாணம். ஆகவேதான் பாவிகளாக நாம் இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம், மனம் திரும்புகிறோம், பாவத்தை விட்டு விலகுகிறோம், பாவம் செய்யக்கூடாது என்று பயந்து வாழுகிறோம். ஒருவர் துணிகரமாய் பாவம் செய்வார்கள் என்றால் அவர்கள் பாவம் அவர்களை தொடர்ந்து பிடிக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு குடும்பத்தின் தலைவராக இருக்கலாம். உங்கள் மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டு மற்றொரு பெண்ணோடு கூட நீங்கள் உறவு வைத்து துணிகரமாய் பாவம் செய்வீர்கள் என்றால், அன்பு சகோதரனே, வேதம் சொல்லுகிறது உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். நீங்கள் எதை செய்தீர்களோ, எது உங்கள் மனைவிக்கு மனநோவாய் இருந்ததோ அதே காரியத்தை நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் செய்யக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அந்த நாளில் நீங்கள் கண்ணீர் வடித்து எந்த பயனும் இல்லை. என் அன்பு சகோதரி, தேவன் உன்னை பலமுறை எச்சரித்திருக்கலாம் சில பாவங்களை விட்டு விலக வேண்டும் என்று. நீங்கள் துணிகரமாய் இன்னும் அந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். ஒருவேளை மிகப்பெரிய பாவத்தை நீங்கள் செய்யாதிருக்கலாம். வாயின் வார்த்தைகளால் மற்றவர்களை காயப்படுத்தி, மற்றவர்களை குறை சொல்லி, மற்றவர்களை இழிவாய் பேசி அல்லது மதிக்காது பேசி இது போன்ற பாவங்களை செய்தால் பாவம் தொடர்ந்து பிடிக்கும். தவறுகளை செய்தவுடன் தேவனண்டை விழுந்து, தேவனே எனக்கு உதவி செய்யும், உம்முடைய ஆவினால் என்னை நிரப்பும், நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று நீங்கள் ஜெபிக்க பழக வேண்டும். அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு தெரியாமல் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனவுடன் பெற்றோர்களின் கண்களுக்கு மறைவாக வாழுகின்றீர்கள். உங்கள் நண்பர்களோடு கூட இணைந்து பெற்றோருக்கு தெரியாமல் நீங்கள் செய்கிற பாவம், அதன் விளைவு உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று மறந்து விடாதீர்கள். இந்த இளவயதின் நாட்களிலே துணிகரமாய் நீங்கள் பாவத்தை செய்வீர்கள் என்றால் அந்திய நாட்களிலே அதன் விளைவை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை எச்சரிக்கிறது. எச்சரிக்கிற தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் மனம் திரும்புதல் தான். இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்கள். என்னை மன்னியும் என்று கேளுங்கள். நான் இனிமேல் இதை செய்யாதிருக்கிற எனக்கு பலன் தாரும் என்று கேளுங்கள். ஆண்டவர் பலன் கொடுப்பார். நிச்சயமாய் வரும் என்று சொன்ன நியாய தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். ஜெபம் செய்யலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். உம்முடைய வேத வசனங்கள் எங்களுக்கு எவ்வளவு வெளிச்சத்தை கொடுக்கின்றதப்பா, எவ்வளவு விசுவாசத்தை தருகின்றது. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. நம்பிக்கை இல்லாத மனுக்குலத்திற்கு நம்பிக்கையை கொடுக்கும்படி ஜீவனுள்ள வார்த்தைகள் நீர் எழுதி வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்கள் முற்பிதாக்களுக்கு நீர் எதை வாக்கு பண்ணினீரோ அதை சந்ததி சந்ததியாய் வந்த பின்பும் மறந்து விடாமல் நிறைவேற்றினீரே, அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூக்குரலிடுகிறவருடைய சத்தத்தை நிச்சயமாய் கேட்பேன் என்று சொன்னீரே, நிச்சயமாய் சந்திப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். விசேஷமாய் வாழ்க்கையில் நிச்சயமற்று போய் நம்பிக்கை இழந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நிச்சயமாகவே நான் உனக்கு உதவி செய்வேன் என்று நீர் சொல்லியிருக்கிறபடினால் அந்த நிச்சயமான உதவி வரட்டும் என்று சொல்லி உம்முடைய அடியால் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். பரம பிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்லுகிற வசனத்தின்படி பரம பிதாவானவர் உடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை நிச்சயமாய் கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். விசேஷமாய் என்ன காரியத்திற்காக இன்றைக்கு கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, நீர் நிச்சயமாய் எனக்கு அதை தர வேண்டும் என்று கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிறார்களோ அந்த காரியத்தில் தேவன் மனம் இறங்கி
உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நிச்சயமாய் வரும் என்று எங்களுக்கு எச்சரிப்பாய் நீ சொன்ன காரியங்களுக்காக கூட உமக்கு நன்றி அப்பா. ஜீவனுள்ள மெய் தேவனை விட்டு விட்டு ஆண்டவரே வேறு எந்த வல்லமைக்கும் உம்முடைய பிள்ளைகள் கையெடுக்காதபடி கிருபையாய் அவர்கள் நீ தடுத்து ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணி பூமியிலே ஆசீர்வாதமாய் வாழ அனுக்கிரகம் செய்வீராக. பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். விசேஷமாய் என் வார்த்தையை கேட்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, பக்தி உள்ள ஒரு சமுதாயமாய், பக்தி உள்ள ஒரு தலைமுறையாய் இந்த பிள்ளைகள் மாறட்டும். என்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அவபக்தியை எடுத்து போடும். தேவனுக்கு அல்லாத காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், மாம்சத்தின் காரியங்கள், பிசாசின் கிரியைகளை எல்லாம் எடுத்து போடும்படியா ஜெபிக்கின்றேன். இன்றைக்கு இந்த வாலிப பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு நிச்சயமான கிரியையை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இருதயத்தை மாற்றும் உன் பக்கம் இழுத்து கொள்ளும் ஜெபத்திற்கு நீ நிச்சயமாய் பதில் கொடுத்தீர் என்று நான் நம்புகிறேன் பிதாவே. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை எடுத்து இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தனி நபர் மேலும், குடும்பத்தின் மேலும் நான் வைக்கிறேன். அந்த நிச்சயமான ஆசீர்வாதம் அவர்களுக்கு வருவதாக, சிரசின் மேல் இறங்குவதாக. ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. எங்கள் அன்பு ஆண்டவர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வேத வசனங்கள் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆண்டவருக்குள் பரிசுத்தமாய் வாழ தீர்மானம் எடுங்கள். நிச்சயமாகவே உங்கள் எதிர்காலம் பிரகாசமாயிருக்கும். God bless you. இயேசுவின் இயக்கம் என்ற ஊழியம் இயேசுவின் அன்பையும் இயேசுவின் வார்த்தையையும் பூமியின் கடைசி மனிதனுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஸ்தாபிக்கப்பட்டதாகும். சகோதரர் டாக்டர் ஆண்ட்ரூ தேவ், சகோதரி டாக்டர் ஜெயராணி ஆண்ட்ரூ தேவ் குடும்பமாய் செய்து வரும் இவ்வூழியங்களின் மூலம் நற்செய்தி கூட்டங்கள், எழுப்புதல் முகாம், குடும்ப முகாம், வாலிபர் ஊழியங்கள், பெண்கள் ஊழியங்கள், சிட்டிலைட் ஜெபக்குழுக்கள், புத்தக ஊழியம், ஒளி நாடாக்கள், மருத்துவ சேவை, இவைகளோடு வேதாகம பயிற்சி கல்லூரி என 10 வகை ஊழியங்கள் இவ்வியக்கத்தின் மூலம் நடைபெற்று வருகின்றன. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பைபிள் கால்ஸ் 4/557 வலையாபதி சாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, India. Contact number 919244448080 918939397739. Our email ID biblecalls@gmail.com. Our website www.thejesusmission.in, www.biblecalls.com. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம் பைபிள் கால்ஸ் அக்கவுண்ட் நம்பர் 189020001658, ஆக்சிஸ் பேங்க், சென்னை 7, IFS கோட் UTIB 0000189. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காணத் தவறாதீர்கள். வெப்சைட் www.bibletv.tv. இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.